அனைவருக்கும் வணக்கம். அமித்ஷாவுடனான சந்திப்பில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம வீடியோல பேச போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய உறவினர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட போலி டெண்டர் மற்றும் போலி மின்வாரிய அந்த நிறுவனங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்றத ஒரு தகவல். இன்னைக்கு திமுகவே செந்தில் பாலாஜியை மிகப்பெரிய அளவுல புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா இப்ப நம்ம நேத்து போட்ட வீடியோல சாயந்தரம் நான் சொல்லியிருப்பேன், போக்குவரத்து துறையில வடமாநில தொழிலாளர்களா என்ன ஆகுது தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து துறையில இருந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, பஸ்ஸுடைய அந்த டெண்டர் விஷயம், பஸ்ஸுகளுடைய பார்ட்ஸ் செய்யற விஷயம், பஸ்ஸுகளுக்கான அந்த தேவையான பொருட்கள் உதிரி பாகங்கள் செய்யற விஷயம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல டெண்டருக்கு கொடுத்துருக்காங்களே தவிர வடமாநில தொழிலாளர்களை பேசுறது அப்படின்றதே தப்பா போயிடும். ஏன்னா மக்களுடைய உரையாட தெரியணும், ஏரியா பேர் தெரியணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டக்டரா இருக்கிறவருக்கு, டிரைவரா இருக்கிறவரை வேணா வட மாநிலங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசீலனை போச்சு. என்ன காரணம் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். முக்கியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக என்னன்னா, இன்னைக்கு தொழிற்சங்கம், போக்குவரத்து துறை, பிஆர்சியில் இருக்கிற நாங்கள்லாம் ஒரு சங்கத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஆவுன்னா சங்கத்துக்கு நாங்கள் ஸ்ட்ரைக்குக்கு போகிறோம், நாங்கள் அதை கண்டிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம், இதை கண்டிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அலக்கரிக்கிற இந்த ஒரு சில பேர் ஒரு சில பேர்களால இந்த போஸ்டிங் அப்படியே மாற்றப்படுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் வந்துச்சு. போக்குவரத்து துறை அதுக்கு விளக்கம் கொடுத்து, இல்லை இப்போதைக்கு அந்த ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்கல, இது ஒருவேளை அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல இவங்களுடைய போக்குகளை பார்த்து மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் போய் சங்கத்து சார்பாக நான் போராட்டத்தில் உட்கார்றேன்னு சொல்லிட்டு பொதுமக்களை அலக்களிக்கிற ஒரு விஷயத்த தமிழக அரசு எப்பவுமே ஏத்துக்காது அப்படின்றதுல போக்குவரத்து துறை அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சிபிஎம்மும் இதை ஆதரிச்சிட்டாங்க. ரைட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம் கலந்துக்க கூடாது யாருமே. நீங்க எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் மாணவர்கள் அதில் கலந்துக்க கூடாது. பொதுமக்கள்லாம் நீங்க கலந்துக்கலாம். அது வேற தாண்டி ஒவ்வொரு கல்லூரிகளின் அடிப்படையில் சுற்றறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. ஈவினிங்கே பார்த்தா அந்த சுற்றறிக்கை வாபஸ் வாங்கிருச்சு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கல்லூரிகள், நிறைய கல்லூரிகளில் எழுந்த ஒரு மாணவர்களுடைய ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது வெளிப்படையா வெளியே வந்திருக்கு. சிபிஐ மற்றும் சிபிஎம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு கரப்பான் பூச்சியா இருக்கட்டும், காக்ரோச் ஜனதா தளபாச்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த பால நிலத்துல நடத்தின அந்த நீட்டு போராட்டம் அப்படின்றது அவங்களுக்குள்ள நடத்திக்கிட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு கைகூடி போராட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. கம்யூனிஸ்ட் திமுக சார்பா இருக்கிறவங்க அங்கேயும் இப்ப திமுக பாஜகவுடைய இணக்கமா போகுது அப்படின்றனால இங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கணுமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டி அப்படின்றத வச்சு நீட்டை கண்மூடித்தனமா நம்மளெல்லாம் நம்ப வச்சதை நம்ம பார்த்தோம். இந்த ஒரு விஷயத்தை திரும்பி காக்ரோச் கையில் எடுத்துடக்கூடாது, தமிழகத்துல காக்ரோச் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக மாணவர்களுடைய நலன் கருதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த முடிவுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சனால இப்போதைக்கு அந்த சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கியிருக்காங்க. வருங்காலங்கள்ல அது வரலாம். இதை பத்தின உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிருங்க. ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நேற்று இரவு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்துட்டாரு. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இரவு விருந்துல கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஆந்திர முதல்வராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு அவர்கள், கர்நாடகா முதலமைச்சர் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற ஒரு தகவல். கேரளா முதல்வர் வந்துட்டாங்க. அங்க இருக்கிற தலைமைச் செயலாளர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு வழியா. இங்க ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது அமித்ஷா அவர்களுடைய சைட்ல எல்லா முதலமைச்சர்களுடைய பேசா போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முதலமைச்சர் மாநாட்டுக்கு துணை தலைவராக இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ரைட்டு. இப்போ துணை தலைவராக இருக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய நிறைய மாநிலங்கள், நம்ம மாநிலங்கள்லாம் இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலுக்கு புதுசாக வந்த தலைவரை இத்தனை தலைவர்களுக்கும் மேலே கொண்டுட்டு போய் வச்சு அமித்ஷாவுக்கு அடுத்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்றதும் இதை மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு எல்லா முதலமைச்சரும் பேசிட்டு அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் மட்டும் இரவு உணவுக்கு அப்புறமா நம்மளுடைய அமித்ஷா அவர்களை சந்திச்சு மிகப்பெரிய விஷயம் பேசியிருக்காங்க. இப்ப நடந்த சுட்டு கொலை பண்ணப்பட்ட விஷயம் விவசாயிகளை அப்படின்றது. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் பிரஸ் மீட்ல விட்ட ஒரு வார்த்தை, இதை பத்தி தமிழகம் கேட்கக்கூடாது அப்படின்றது. அப்ப எங்க மாநிலத்தில இருந்து நீங்க யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க, எங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்ற கேள்வி. பரந்தூர் விமான நிலையம், இது எல்லாமே அறிக்கையில கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அமித்ஷாவோட தனிமையில உரையாடி இருக்காரு. என்னன்னா, இப்பதான் முதலமைச்சர் ஆயிட்டு அமித்ஷா அவர்களை முதல் தடவை சந்திக்கிறாரு. ஏற்கனவே 2 தடவை டெல்லி போயும் சந்திக்க முடியாத சூழல். இப்ப சந்திச்சிருக்காங்க அப்படின்றனால நிறைய விஷயங்கள் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும்
தெரிய வந்திருக்கு. அடுத்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பேச போறாங்க. மாநிலங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் அறிக்கை வந்து குடுப்பாங்க. ரைட்டு. இப்ப இவ்ளோ விஷயமும் பேசியாச்சு. நேத்து நடந்த சட்டசபையில நடந்த எம்எல்ஏ கார் பஞ்சாயத்துக்கு வருவோம். சபரி ஐங்கரன் அவர்கள். ரைட்டா. அடுத்து மொடக்குறிச்சி எம்எல்ஏ அவர்கள். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க. மொடக்குறிச்சி எம்எல்ஏ பேர்ல 2 பென்ஸ் காரு, ஆல்ரெடி 2 சாதா காரு. கிட்டத்தட்ட வந்து இனோவா ரேஞ்சுக்கு இருக்கிற கிட்டத்தட்ட 4 கார் வச்சிருக்கிறாப்ல மொடக்குறிச்சி எம்எல்ஏ. ஆனா, சட்டசபையில கேட்கிறாரு, "இனோவா கார் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா வந்து சொல்றாரு. இதுக்கு எல்லாருமே சிரிச்சாங்க. அப்ப என்னப்பா இது 4 கார் வச்சிருக்கிறவங்க நீங்க வந்து இனோவா கார் கேட்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிண்டல் பண்ணியிருப்போம். ரைட்டா? சபரி ஐங்கரன் எடுத்துக்கங்க. "ஐயா நான் ஆட்டோல வர்றேன். என்னைய வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னு சொல்லி நான் எத்தன தடவ ஐடி கார்ட காட்டுறது?" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐயா என்ட்ட ஊர்ல கார் இருக்கு. நான் ஆட்டோல வர்றேன்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு, என்ட்ட காரே இல்ல நான் ஆட்டோல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கேட்கறாங்க அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் விஜய்க்கு வேலையும் போட்டு குடுத்துருக்காரு. எங்களுக்கு காரும் வாங்கி குடுத்துருக்காரு. நான்லாம் காதல்ல தோல்வி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியும் கதையும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, இவருடைய தேர்தல் வேட்புமனுல பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 காருக்கு சொந்தக்காரர் மற்றும் 2 புல்லட் வாகனங்களுக்கு சொந்தக்காரர்ன்னு சொல்லிட்டு அந்த வேட்புமனுல இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் ஏன் இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்துலேருந்து பரவலா பயங்கரமான விஷயம். சும்மாவே கார் சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா, நடிகை கஸ்தூரியிலருந்து, நயினார் நாகேந்திரன்லருந்து, டிடிவி தினகரன்லருந்து ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எம்எல்ஏ அப்படின்ற ஒரு இடம் வரும்போது உதயநிதியும் எம்எல்ஏ தான், நம்ம முதலமைச்சரும் எம்எல்ஏ தான். இருக்கிற பணக்காரங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு 20, 30 பேர் வேணா கம்மியான காசு இல்லாம ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த, இல்ல ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10, 15, 20 பேர் இருப்பாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்திலயுமே கொடி கட்டி பறக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட பிசினஸ். அதை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ரேவந்த் சரண் அவர்கள் ரோஹித் தியேட்டரோட மிகப்பெரிய உரிமையாளர். ஆதவ் அர்ஜுனா கையில இன்னைக்கு 4000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அடுத்து மரிய வில்சன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜேபிஆர் கல்வி குழுமன மருமகன். நம்ம முதலமைச்சர் அவர்களே சொல்லவே வேணாம். அதே போல பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நிர்மல்குமார், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இவங்களுக்கு நம்ம ஏன் கார் வாங்கி குடுக்கணும்? மக்களோட வரி பணத்தை ஏன் வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, ஒரு காரசார விவாதம் இன்னைக்கு வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக தொண்டர்களே வந்து இதுக்கு எதிர்க்கிறாங்க. இது வந்து அண்ணன் பேசுறது வந்து தெரியாம சொல்ட்டாங்களா? இல்ல வந்து உண்மையிலே வந்து இந்த மாரி தான் சொல்லியிருக்காங்களா? என்ன காரணம்? எதுக்காக இன்னைக்கு ஏவா வேலுவ எடுத்துக்கங்க. இன்னைக்கு வழக்கு போய்க்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி எடுத்துக்கங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு கார் வாங்கி குடுக்கணும்? அப்படின்ற ஒரு பேச்சு வருது. புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நீங்க வாங்கி குடுங்க. அது எந்த கட்சியோ அப்படின்றத சொல்றாங்க. ரைட். இத பத்தின உங்க கமெண்ட்ட சொல்லிருங்க. அடுத்து செந்தில் பாலாஜிக்கு வருவோம். செந்தில் பாலாஜிய பொறுத்தவரைக்கும் நேத்து சட்டசபையில வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்கும்போதே அவருடைய உறவினர் வீட்ல அந்த டெண்டருக்கான விஷயத்துக்கு இது போனாங்க. ரெய்டு போனாங்க. ரெய்டு போனதுல நெறைய ஆவணங்கள் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இப்ப சமீப காலமா திமுக செந்தில் பாலாஜிய ஒதுக்கிக்கிட்டு இருக்கு. ஏவா வேலு விஷயத்திலயும், அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலயும், கே.என். நேரு விஷயத்திலயும் கொந்தளிச்ச உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் ஏன் செந்தில் பாலாஜி விஷயத்துல கொந்தளிக்கல? ஒரு அறிக்கை கூட குடுக்கல. வெறும் வழக்கறிஞர் அணிய மட்டும் வச்சு சட்ட ரீதியா மட்டும் ஹெல்ப் பண்றாங்களே தவிர, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவங்களுடைய செல்போன்ல இருந்து இவருக்கோ, இவருடைய செல்போன்ல இருந்து அவருக்கோ எந்த ஒரு போன் பரிமாற்றமும் மற்றும் நேரடி பேச்சுவார்த்தையும் கொஞ்ச நாளா இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. அறிவாலயத்துல 16 பேர் கொண்ட குழுவுல நடத்தும்போது பாத்தீங்கன்னா, மிக நெருக்கமான வட்டாரங்கள் இருக்கு. ஆனா திமுகவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய அளவுல பண உதவியில இருந்து செஞ்சுகிட்டு இருந்தவரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா அதிமுகல இருந்து வந்துட்டு இங்க மிகப்பெரிய அளவுல வந்து பல்கா அடிச்சு வச்சிருக்கிறதுல பயங்கர பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு. ஆனா சமீப காலமா செந்தில் பாலாஜி தவிர்க்கப்படுகிறார் திமுகவில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கும் தெரிஞ்சு போச்சு, உதயநிதிக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல எடப்பாடி ஸ்மூத்தா காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நேத்து சட்டசபை முடிஞ்ச கையோட செந்தில் பாலாஜி அவருடைய இண்டிவிஜுவல் போன் நம்பருக்கு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கார் அப்படின்றதும், ஒருவேளை எடப்பாடி அவர்கள் பேசின பேச்சுக்கு மயங்கி மீண்டும் தாய் கழகத்துக்கே செந்தில் பாலாஜி திரும்பிடுவாரா? ஏன்னா செந்தில் பாலாஜி நேரடியா போய் பாஜகல இணைய முடியாது. அதிமுகல தான் சேர்ந்தாகணும். இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கையில வச்சிருக்கிற அந்த அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களோட போயிட்டு செந்தில் பாலாஜி சேர்ந்தாருன்னா, எங்கிட்டாவது பாஜக நம்மள காப்பாத்தி விட்டுருமா அப்படின்னு நம்புறாரு செந்தில் பாலாஜி. அவருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதுதான். இத பத்தி நம்ம விரிவா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசுவோம். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.